இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்றில் மிகவும் கருப்பு பக்கங்களாக நினைவு கூறப்படும் ஊழல் விவகாரங்களில் ஒன்றாக இன்று மீண்டும் பேசப்படுவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் ஒப்பந்த ஊழலாகும். ஆனால் இந்த முறை மக்கள் மத்தியில் எழுந்திருப்பது வெறும் கோபமல்ல, யார் இருந்தாலும் சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய அரசியல் விழிப்புணர்வாகும். அதுவே இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களிடையே வலுவான ஆதரவை உருவாக்கியுள்ளது. பல தசாப்தங்களாக இலங்கையின் அரசியல் அதிகாரம் சில குடும்பங்களின் மற்றும் அரசியல் பிராண்டுகளின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கியிருந்தது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதை செய்தாலும் தப்பித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையின்மை மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் 2024 மக்கள் தீர்ப்பின் பின்னர் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. அதன் வெளிப்பாடாகவே இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராக அழைக்கப்பட்டுள்ளனர். 2013 ஆண்டு செய்யப்பட்ட 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான விமான ஒப்பந்தம் ஒரு சாதாரண வர்த்தக ஒப்பந்தம் அல்ல. அது மக்கள் பணத்தை அரசியல் அதிகாரத்துடன் இணைத்து சுரண்டிய ஒரு அமைப்பு சார்ந்த ஊழல் முறைமையின் சின்னமாக மாறியுள்ளது. ஏர்பஸ் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை பெற மில்லியன் கணக்கான டாலர்களை லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டதாக சர்வதேச விசாரணைகள் தெரிவிக்கின்றன. அந்த பணம் புரூனேயில் பதிவு செய்யப்பட்ட போலி நிறுவனங்கள், சிங்கப்பூர் வங்கி கணக்குகள் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகள் வழியாக நகர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்று இந்த விசாரணை அரசியல் பழிவாங்கலா அல்லது சட்டத்தின் ஆட்சியா என்ற கேள்வியை சிலர் எழுப்புகின்றனர். ஆனால் ஒரு முற்போக்கான இலங்கையராக பார்க்கும் போது உண்மையான கேள்வி வேறாகும். நாட்டை பொருளாதார அழிவுக்கு தள்ளிய முடிவுகளுக்காக யாராவது பொறுப்பு ஏற்க வேண்டுமா? மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிய தேசிய விமான சேவை இறுதியில் பில்லியன் ரூபாய் இழப்புகளுடன் வீழ்ந்த போது அதன் பொறுப்பு அரசியல் தலைமைக்கு இல்லையா? இதிலும் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் உள்ளது. தாங்கள் மேட்டுக்குடியினர் அல்லது ராஜா குடும்பம் போன்ற விசேட அந்தஸ்து கொண்டவர்கள் என்பதை கூட இந்த சூழ்நிலையிலும் ராஜபக்ஷ அரசியல் வட்டாரம் மறைமுகமாக நிரூபிக்க முயல்கிறது. வேறு அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது பெரிதாக கவனிக்காத சில பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களும் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளர்களும் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது அவரது குடும்பத்தினர் தொடர்பான விசாரணை என்றவுடன் திடீரென தெருக்களில் போராட்டங்களை ஏற்பாடு செய்யவும் மக்களை அழைக்கவும் துடிக்கின்றனர். இது சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ஜனநாயக கொள்கையை ஏற்க மறுக்கும் அரசியல் மனநிலையையே காட்டுகிறது. ஒரு குடும்பத்தை நாட்டின் அரசியல் அரச குடும்பமாகவும் மற்ற சாதாரண ஆதரவாளர்களை வெறும் பின் தொடர்பாளர்களாகவும் நடத்தும் கலாசாரம் தான் கடந்த காலத்தில் நாட்டை ஆபத்தான நிலைக்கு தள்ளியது. இந்த விசாரணையை அரசியல் நாடகம் என்று சித்தரிக்க முயற்சிகள் தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் புதிய தலைமுறை இலங்கையர்கள் இனி வெறும் கோஷங்களையோ குடும்ப புகழையோ மட்டும் நம்பும் நிலையில் இல்லை. அவர்கள் ஆதாரங்கள், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை கோருகின்றனர். முக்கியமாக இந்த செயல்முறை பழிவாங்கலாக இல்லாமல் சட்ட ரீதியான ஜனநாயக அடிப்படையிலான விசாரணையாக தொடர வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அனைவருக்கும் சட்ட உரிமைகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிகாரம் கொண்டவர்கள் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுவே ஒரு நவீன ஜனநாயகத்தின் அடிப்படை. இலங்கை மக்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். கடந்த காலத்தில் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருந்தால் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இன்று நடைபெறும் இந்த விசாரணைகள் ஒரே ஒருவரை குறிவைக்கும் அரசியல் நிகழ்வாக அல்ல. இனி இந்த நாட்டில் ஊழல் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற புதிய சமூக ஒப்பந்தத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட வேண்டும்.